என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாளாகமத்தின் 2வது புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில், தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். ஆகாஸ் எனப்படுகிற யூதாவின் ராஜாவை சீர்படுத்தும்படிக்கு கர்த்தர் பல நெருக்கங்களை அனுமதித்தார். அந்த நெருக்கத்தின் மூலமாய் கடந்து போகும்போதாவது இந்த மனுஷனுக்குள்ள உணர்வு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அப்படி அனுமதித்தார். ஆனால் அந்த நெருக்கப்படுகிற வேளையில் கூட அந்த ராஜா என்ன செய்தான்? இன்னும் தன்னுடைய வழிகளை சீர்கேடாய் மாற்றிக்கொண்டே இருந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, இப்படிதான் சில பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் சில பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் சொல்லி அனுமதித்து கொண்டே இருப்பார். எதற்கு தெரியுமா? அவங்கள சீர்படுத்தணும், நல்வழிப்படுத்தணும், அவங்க உணர்வை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பாதைக்கிணராய் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அப்படி அனுமதிப்பார். ஆனால் பாருங்க, அப்படிப்பட்ட பாதையில் கடந்து போகிற பல பேர் என்ன செய்வாங்கன்னா, இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிக்கல, தாழ்ந்து போக வேண்டிய இடத்துல தாழ்ந்து போகலை, ரொம்ப பெருமையாகவே வாழ்க்கை நடத்துகிறாங்க, அல்லது கசப்புணர்ச்சியோடு கூடவே இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அவர்களுக்கு உணர்த்த ஆரம்பிப்பார். ஏதாவது ஒரு காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக எழும்ப ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனையின் நடுவில் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அப்படி அனுமதிக்கிறார். ஆனால் அவர்களோ இன்னும் அதிகமான கசப்புணர்ச்சி, இன்னும் அதிகமான மனமேட்டுமை என்று சொல்லி கடந்து போகும் பொழுது அது என்னவாய் மாறும்? ஆகாசுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அதே அழிவுதான் ஏற்பட ஆரம்பிக்கும். பாருங்க, ஆகாஸ் எனப்படுகிற ராஜா மென்மேலும் சீர்கேடுகளுக்கு நேராய் கடந்து போனான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இந்த இடத்தில் நீர் எனக்கு என்ன உணர்த்துகிறீர்? எதை கற்றுத்தருகிறீர்? நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? எதை நான் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி மனம் திறந்து ஆண்டுடைய சமூகத்திலே கேட்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் உங்களுக்கு உணர்த்தி காட்ட ஆரம்பிப்பார். கர்த்தர் உணர்த்துகிற காரியங்களை நிபந்தனை இல்லாமல் உடனுக்குடன் சீர்படுத்த ஆரம்பியுங்கள். கர்த்தர் அந்த இடத்திலே உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனைகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார், விடுவிப்பார். பாருங்கள், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்று முடிய உங்களை கீழ்ப்படுத்த ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.